ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபிங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதாவது நீர் சத்தும் நார் சத்தும் நிறைய இருக்கக்கூடிய காய் இந்த வாழைத்தண்டுங்க. இது குடலில் நல்லா சுத்தம் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் கல் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வாழைத்தண்டு பொரியலை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா முழுசாக பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் அஜீரணம் இல்லாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் வாழைத்தண்டு. இது கூடவே கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணியில் இருந்து எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு வாழைத்தண்டை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது காற்றுல கலர் மாதிரி கருப்பாயிடும். கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. வாழைத்தண்டெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் உப்பு நல்லா பரவலாக பரவிடும். தீ மீடியமில் வச்சுட்டு நீங்கள் இந்த காய்கறியை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாழைத்தண்டு முக்கால்வாசி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும். வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். வாரத்துக்கு இந்த மாதிரி 2 தடவை செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும் இது. நம்ம வாழைத்தண்டில் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வாழைத்தண்டு வெந்திருக்கு. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வாழைத்தண்டில் கடைசியாக வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாயை சேர்த்து மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறன்னு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா தேங்காயை நல்லா துருவிட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக தயாராக இருக்குது. வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதால நல்லா கமகமன் வாசமாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நல்லா சுவையான இந்த வாழைத்தண்டு பொரியலை நீங்கள் சாதத்து கூட சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் ரசத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வாழைத்தண்டு பொரியலை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.